எவ்வளோ கெஞ்சுறாரு சிவா. அவங்க அப்பா ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. இந்திராணிக்கு ஒன்றுமே புரியல. என் அப்பாவை நான் தேடிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும்ல, எனக்குன்னு யாரும் இல்லைன்ட்டு நான் இப்போ தான் கண்டுபிடிச்சி இவர் தான் எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்ல, இவன் சொத்துக்காக தானே அந்த மாதிரி பண்ணுறான், இவனை முதல்ல வெளியே அனுப்புன்னு நடிக்கிறாரு. உடனே சிவா வந்துட்டு இந்திராணியுமே வந்துட்டு வாட்ச்மேனை கூப்பிட்டு வெளியே தள்ளி விடுறாங்க. கரெக்டாக இங்கே டவுட் பட்டுட்டு நம்மளோட அயலி அங்கே இங்கேன்னு கேட்டுக்கிட்டு வராங்க. கேட்டுக்கிட்டு கரெக்டாக அவங்க ஆஃபீஸ் தான் போயிருப்பாங்க. கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. சிவாவை தள்ளுறதுக்கும் சரியாக இருக்குது. இங்கே பாரு அயலி, என்னை ஒத்துக்காமல் இப்படி தள்ளி விடுறாங்க, அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, அவர் பையன் சொல்லிட்டுன்னு சொல்ல, இவர் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் அப்படின்ற மாதிரி இந்திராணிக்கிட்ட சொல்ல, உங்களுக்கும் என்ன பைத்தியமாக பிடிச்சிட்டு இருக்கு, எதுக்கு இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, சொன்னது தான் உண்மை, அவர் தான் உண்மையான அப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க 2 பேரும், அவ்வளோதான், எங்கள் சிப்பாவை பற்றி எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் நீங்கள் வாங்க சீனியர் பார்த்துக்கலாம், எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னு சொல்லிட்டு அயலி கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க சிவாவை கூப்பிட்டு. அப்புறம் அவங்க சித்தப்பா அப்படியே அழுதுட்டுருக்காரு. இந்திராணி வந்தோடனே நடிக்கிறாரு. விடுங்க சித்தப்பா, அவங்கள பற்றி எனக்கு தெரியாதான்னு இந்திராணி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மறுநாள் வந்துட்டு மீட்டிங்காக வந்துட்டு கிளம்புறாங்க. அவங்களோட ஆஃபீஸர் வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அயலி போய் சிவாவை பார்த்தா சிவாவை ஆளையே காணும். எங்கே போயிட்டார் இவருன்னு ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனும் ரூம்லேயே விட்டு போயிட்டுருக்காரு. தேடி தேடி அலைஞ்சிட்ருக்காரு. ஃப்ரெண்டுங்க அவர் போகிற இடம் எல்லா இடத்தையும் அயலி கேட்டுட்ருக்காங்க. அவங்க ஆஃபீஸர் கால் பண்ணி இந்த மாதிரி சிவா வந்துட்டு காலைல ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான், ரெசிக்னேஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க அயலி, ஏன் இப்படி சிவா முடிவு எடுத்தாருன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸரை போய் பார்க்குறாங்க. சிவாவும் அவங்க கோயிலுக்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் 2 பேருக்கும் ஒரே தீர்வு கிடைக்கணும்னா, நீ வந்துட்டு உங்கள் அம்மாவை இது பண்ணவங்கள கண்டுபிடிக்கணும். அதுக்கு தேவை அந்த மிஸ்டர் எக்ஸானா கபிலன், அவன் வீட்டுக்கு நீ போகணும். உனக்கு உங்கள் அப்பா வந்துட்டு ஏற்றுக்கணுன்னா நீ உங்கள் அப்பா கூட இருக்கணும். அப்போ 2த்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான் இருக்குது. நீங்கள் 2 பேரும் அங்கே போகணுன்னா நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே போங்கன்னு தாலியை எடுத்து கொடுக்குறாரு. வேறு வழி இல்லாமல் நம்மளோட குறிக்கோளில் இதுவாக இருக்கணும்னா இது செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அயலி வந்து அந்த தாலியை வாங்கிக்கிறாங்க. சிவா கையிலேருந்து வாங்கி அவங்களே கழுத்தில் கட்டிக்கிட்டு போலியான ஒரு தாலி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி மாலையும் கழுத்துமாக வந்துட்டு இந்திராணி வீட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க. இந்திராணி பார்த்துட்டு ஷாக்காகி நிற்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.